நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். காவல்துறையில் பணி செய்யக்கூடிய பெண்களையும் உயர் அதிகாரிகளையும் இழிவாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். நாம் ஏற்கனவே சொன்னது போல சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி GR சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அவர்கள் அடங்கிய அந்த அமர்வில் நேற்று மதியம் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை போடுவதற்கான அத்துணை ஆவணங்களையும் உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதனும் பாலாஜியும் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறை ஒட்டுமொத்தமான அந்த ஆவணங்களையும் நேற்று மதியம் சமர்ப்பித்தது. நேற்று அந்த ஆவணங்களை பார்த்த பிறகு நாளை மதியத்திற்குள் சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்டம் மீதான தீர்ப்பு வழங்கப்படும் என்று GR சுவாமிநாதன் சொல்லியிருந்தார். இன்றைக்கு காலையில் சவுக்கு சங்கர் கோயம்புத்தூர் சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்படுவதற்கான அறிவிப்புகள் வெளிவந்தது. கோயம்புத்தூர்லேருந்து புழலுக்கு மாற்றப்பட்டார்னா கோயம்புத்தூரில் அவருக்கு மனித உரிமை மீறல் நடப்பதாகவும் அவருக்கு சிறைக்குள்ளேயே மன அழுத்தம் தருவதாகவும் அவர் மதுரை கோர்ட்டுக்கு போயிருக்கும்போது அந்த குற்றச்சாட்டை முன் வச்சார். எனக்கு கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்க முடியல, பல்வேறு அழுத்தங்கள் தருது, நான் மென்டலி அஃபெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற இந்த வாதத்தை சவுக்கு சங்கர் முன் வச்சார். அதனால் சவுக்கு சங்கரை கோயம்புத்தூர்லேருந்து புழலுக்கு மாற்றுவதற்காக அவங்க தாயார் ஒரு மனு போட்டிருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணையில் சவுக்கு சங்கரை புழல் ஜெயிலுக்கு மாற்றம் என்று அறிவித்தாங்க. இப்பொழுது சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் விடுதலை செய்யக்கூடாது, குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அரசு தரப்பிலிருந்து எனக்கு கடுமையான அழுத்தங்கள் தரப்படுகிறது. அதாவது அதிகாரமிக்க ஒரு நபர் மூலமாக எனக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் தரப்படுதுன்னு சொல்லி நீதிபதி GR சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. நேற்று பேசிய காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம், நிச்சயமாக சவுக்கு சங்கர் மீதான இந்த குண்டர் சட்டத்தை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் ரத்து செய்வார்கள் என்று நேற்றே நாம் பேசிய காணொலி சொல்லியிருந்தோம். ஏன்னா நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களை பொறுத்தளவில் பல்வேறு குற்ற பின்னணிகளை அவர் ஆராய்வார். இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே என்ன குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அது எந்த சமூக பின்னணியில் கொண்டது, எவ்வளவு சமூக விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது, சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா, உண்மையிலே இந்த குண்டர் சட்டம் போடுறதுக்கு தகுதியான நபரா அப்படின்னு பார்ப்பார். அது எந்த வழக்காக இருந்தாலும். அப்படித்தான் ஜார்ஜ் பொன்னையா மீதான தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அவர் ரத்து பண்ணார். 124A அப்படிங்கிற பிரிவை அவர் வழக்கே குவாஷ் பண்ணி விட்டார். அதாவது ரத்து பண்ணுறதுங்கிறது வேற, பெயில் கொடுக்குறது வேற. கேஸையே ரத்து பண்ணார், வழக்கையே ரத்து பண்ணார். அப்படி மாரிதாஸ் மீதான வழக்குகளை ரத்து பண்ணார். அதே போல் மாதுருபாகனுடைய பெருமாள் முருகன் மீது போடப்பட்ட அந்த வழக்கில் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னார். சாப்டர் ஸ்கூல் பள்ளிக்கூடம் இடிந்து மாணவர்கள் இறந்ததற்கு ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கில் அந்த வழக்கை ரத்து செய்து அவர்களை விடுதலை செய்ய, அப்படி தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளை மிக நியாயமாக நடந்து கொண்ட ஒரு நீதிபதி GR சுவாமிநாதன். அவருக்கு அரசியல் பின்னணி, அவர் ஒரு தத்துவார்த்த பின்னணிலாம் அவருக்கு உண்டு. அவர் அந்த மாதிரி கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கார். அதை வைத்து கொண்டு அவரை தீர்மானிக்க முடியாது. இந்த வழக்கில் அவர் எப்படி பார்க்குறாரு, இதே இன்றைக்கு சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்திருக்கிற இதே GR சுவாமிநாதன் அவர்கள் தான் சவுக்கு சங்கருக்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் கொடுத்தாரு. 2022ஆம் ஆண்டு சவுக்கு சங்கர் சிறைக்கு போவதற்கு காரணமாக இருந்தது இதே நீதிபதி GR சுவாமிநாதன் தான். அதே நீதிபதி GR சுவாமிநாதன் தான் இப்போ சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணியிருக்காரு. உண்மையிலே சவுக்கு சங்கர் கொடுத்து வச்சவர். எனக்கெல்லாம் குண்டர் சட்டம் போட்டு 213 நாள் ஜெயிலில் இருந்தேன். சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டம் போட்டு கிட்டத்தட்ட 10 நாளில் குண்டாசு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த குண்டர் சட்டம் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் நீதிபதி GR சுவாமிநாதன் மட்டும்தான் ரத்து பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு அரசியல் அழுத்தம் இருந்திருக்கிறது. அரசு தரப்பில் அதிகாரமிக்க ஒருத்தர் பேசினா சொல்றாரு. அந்த அதிகாரமிக்க ஒருத்தர் யாரும் தெரியல. தமிழ்நாட்டில் அதிகாரமிக்க ஒருத்தர் ஒருவேளை அவராக இருப்பாரோ, எனக்கு தெரிஞ்சு இவராக தான் இருக்கணும். இவர் தான் அந்த அதிகாரமிக்கவர். இவர் இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த அதிகாரமிக்க நபர் கரெக்டு, நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அவர் தாங்க. அவர் தான் அந்த அதிகாரமிக்க நபர். அவர் தான் GR சுவாமிநாதன்ட்ட பேசியிருக்காரு. அவர் யாருங்கிறது நீங்கள் கமெண்டில் போடலாம். அந்த அதிகாரமிக்க நபர் GR சுவாமிநாதன்ட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்கிறாங்கன்னு பேசியிருக்காரு. ஆனால் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய சொல்லியும் ஒரு அதிகாரமிக்க நபர் பேசியதாக எனக்கு தகவல் வந்துச்சு. திருவண்ணாமலையில் கூடிய அந்த அண்ணாமலை ஈஸ்வரருக்கு தான் மற்றது தெரியும், நமக்கு தெரியாது. அந்த அண்ணாமலை ஈஸ்வருடைய அருள் இருந்தால் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அப்படி சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அந்த திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வரரே இறங்கி சவுக்கு சங்கருக்கு அருள் பாலிச்சுக்காரு போல இருக்குது. அதனால் குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதற்கு GR சுவாமிநாதன் முடிவு எடுத்துட்டாரு, ரத்து செய்வதாக சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஆனால்
பாலாஜி அப்படிங்கிற நீதி அரசர் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுக்கு சங்கர் மீதான இந்த ஆட்கொணர்வு மனுவில் அரசு தரப்பிலிருந்து பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. குண்டர் ரத்து பண்ணல. இப்ப 2 பேர் அடங்கிய அமர்வில் மாறுபட்ட கருத்துக்களை 2 நீதிபதிகளும் சொன்னதால் நீதி தராசு மேலையும் கீழையும் கீழையும் மேலையும் நின்றதால 3வது நீதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப 3வது நீதிபதி என்ன சொல்கிறார், ரத்து செய்ய போறாரா ரத்து செய்ய மாட்டேன்னு சொல்ல போறாருங்கிற பொறுத்து சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுமா ரத்து செய்யப்படாதா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும். இதற்கு மத்தியில் ஒருவேளை முழுமையாக குண்டர் சட்டம் சவுக்கு சங்கருக்கு அந்த 3வது நீதிபதியும் ரத்து செய்தால் வெளியே வந்துருவாரா அப்படின்னா, சவுக்கு சங்கருக்கு மீதுக்கு இது வரைக்கும் 7 வழக்கு இருக்கு. ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளில் ஒரு வழக்கில் பெயில் ஆயிடுச்சு, மற்ற வழக்கில் பெயில் ஆகணும். சவுக்கு சங்கர் போடப்பட்ட 7 வழக்குகளில் 7 வழக்கிலையும் பெயில் எடுத்தால் மட்டும்தான் சவுக்கு சங்கரால் விடுதலையாகி வெளியே வர முடியும். இப்போதைக்கு குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படலாம் படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா பல வகைகளில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகத்தான் இந்த குண்டர் சட்டத்தினுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. நீதிபதி அந்த ஆணையை படித்து பார்க்கும்போது கஞ்சா வழக்குகள் இதில் சேர்க்கப்படலை. ஒருவேளை கஞ்சா வழக்கையும் சேர்த்து குண்டாஸ் போட்டிருந்தா அது உடைக்கிறது கஷ்டம். அதில் கிரவுண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஆனால் கஞ்சா வழக்கை சேர்க்காம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய ஆவணங்களை திருத்தினார் என்கிற வழக்கு, பெண் காவலர் குறித்து தவறுதலாக பேசினார் என்ற வழக்கில் சென்னை கமிஷனர் போட்ட குண்டாஸ் தான் இது. அதனால இந்த குண்டர் சட்டத்தை உடைப்பதற்கான என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான காரணங்கள் இருக்கு. ஒரு குண்டாஸை ஈஸியாக உடைக்கிற காரணங்கள் இருக்கு. ஆனால் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல்லையே ஒரு குண்டர் சட்டம் போடப்பட்டு 10 நாட்களுக்குள் அது உடைக்கப்படுவது, குண்டாஸ் ரத்து செய்யப்படுவது சவுக்கு சங்கருக்கு மட்டும்தான். நிறைய பேர் கேட்கலாம், சவுக்கு சங்கருடைய குண்டாஸை ரத்து செய்யலாமா? அவர் உள்ள இருக்க வேண்டிய ஆள் தானே, அவர் அரசியல் புரோக்கர் தானே, சாட்டியிலே பல காணொலிகள் வெளியிட்டு இருக்கீங்களே. சவுக்கு சங்கர் தவறான நபர் தானே, அவர் புரோக்கர் தானே, அவர் நிறுவனங்களை மிரட்டியிருக்காரு, அரசியல்வாதிகளை மிரட்டியிருக்காரு, பொய்யாக சொல்லியிருக்காரு. ஏன் என்ஐஏ விஷயத்தில் பொய் சொன்னார், விடுதலை புலிகளை பற்றி அவமானப்படுத்தினார், ஸ்ரீமதியோட விஷயத்தில், ஸ்டெர்லைட் போராட்டத்தில், நெய்வேலி பிரச்சனையில் தொடர்ச்சியாக பல்வேறு இதில் பொய்யான தகவல்களை பரப்பிக்கொண்டு இருந்தார். வந்தாலும் பொய்யாதான் பரப்புவார். அது அவருடைய சுவாவம். முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கராக பிம்பாக தான் சவுக்கு சங்கர் செயல்பட்டார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. நம்முடைய வாதம், அவர் மீது வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கில் அவர் சிறைப்படுத்தப்பட்டு அது சார்ஜ் ஷீட் போடப்பட்டு அது நீங்கள் ரிமாண்ட் அதை நீங்கள் ட்ரையலுக்கு ஏற்றி அவர் மீது நீங்கள் தண்டனை கூட வாங்கி கொடுத்துடலாம், கன்விட் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு பேசியதற்கு, யூடியூப்பில் பேசியதற்கு, காணொளி வெளியிட்டதற்கு குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது, குண்டர் சட்டம் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பது மட்டும்தான் நம்முடைய வாதம். பொதுவாக குண்டர் சட்டத்தை நீங்கள் ஹேபிச்சுவல் அஃபண்டர், சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, சமூக குற்றங்களை செயல்படக்கூடிய, தொடர்ச்சியாக கொலைகளை செய்யக்கூடிய, ஆற்று மணலை கொள்ளடிக்கக்கூடிய, கனிம வளங்களை கொள்ளடிக்கக்கூடிய, இணையவழி குற்றங்களை ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு போட வேண்டிய குண்டர் சட்டத்தை அரசியல் காரணங்களுக்காக நம்மளை எதிர்த்து தொடர்ச்சியாக பேசார் என்பதற்காக அவதூறு வழக்கு போடப்பட்ட நபர்களுக்கு குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்கிற கோணத்தில் மட்டுமே இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டது தவறுன்னு குண்டர் சட்டம் போட்ட அன்னைக்கு சொன்னோம். இப்போதும் சொல்கிறோம், குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் சவுக்கு சங்கர் தண்டிக்கப்பட வேண்டிய, கண்டிக்கப்பட வேண்டிய, சிறைப்படுத்த வேண்டிய நபரா? சத்தியமாக சிறைப்படுத்த வேண்டிய, கண்டிக்கப்பட வேண்டிய, தண்டிக்கப்பட வேண்டிய நபர். என்னால் அவர் பேச்சிலேயோ அவருடைய எழுத்திலேயோ 100 விழுக்காடு உண்மைத்தன்மை கிடையாது. அரசுக்கு எதிராக பேசுவதாக சொல்லி அவர் த்ரெட்னிங் பாலிடிக்ஸ் தான் பண்ணியிருக்காரு, பல பேரை மிரட்டிருக்காரு, பல கோடிகளை சம்பாதிச்சிருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தம்பி கேட்டான், என்ன சவுக்கு சங்கர் உள்ளே போயிருக்காரு, தொடர்ச்சியாக வழக்கு போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க, கையில் வேற அவருக்கு உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க, இவ்வளவு பெண் காவலர்கள் மத்தியில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தாங்க, அவருக்கு பயங்கர அவமானமாக இருக்குமே, தமிழ்நாடு முழுக்க திருச்சியில் எதிர்ப்பு, மதுரையில் எதிர்ப்பு, ஊருக்கு வழக்கறிஞர் எதிர்ப்பு, அவருக்கு கடுமையான சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு, யூடியூப்பில் எதிர்ப்பு, வெளியே வரும்போது திருந்தி வருவார்கள்னு ஒருத்தன் கேட்டான். அதாவது நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அப்படி சவுக்கு சங்கரை திருத்த முடியாது. இந்த அருந்ததின்னு ஒரு படத்தில் ஒருத்தன் செத்துருவான், செத்து பேயாயிருவான். பேயான பிறகு அந்த பேயை அருந்ததி கொன்றும், பேயாகி பேயை கொன்று திருப்பி பேய் செத்து வருவான். அதாவது மனுஷன் செத்தா ஆத்மாவான், ஆத்மா செத்தா பிரேதாத்மாவா. அது மாதிரி சாதாரண பேயா இருந்த இப்போது சவுக்கு சங்கரை நான் மோசமான பேயா மாற்றி ஆத்மாவை பரமாத்மாவை மாற்றிருக்காங்க, பிரேதாத்மாவை. இப்போ வரப்போகிற பேய் அது அருந்ததியா இல்லை முனியா இல்லை காஞ்சனாவான்னு தெரியல, பேயாத்தான் வெளியே வரும். சவுக்கு சங்கருக்கு கோயம்புத்தூர் ஜெயிலில் மனித உரிமை மீறல் நடப்பதாக சொல்லி புழல் சிறைக்கு மாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. புழல் சிறையில் தான் சவுக்கு சங்கரை வரவேற்க
கேரம் போர்டோட காத்திருக்காராம் நம்ம முன்னாள் மின்சாரத்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. இனி சவுக்கு சங்கர் பைனாப்பிள் கேசரி சாப்பிட்லாம், உள்ளுக்குள்ளே ஐஃபோனில் உட்காந்துட்டு 14 ப்ரோவில் பேசலாம், கேரம் போர்டு விளாடலாம், செஸ் போர்டு விளாடலாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து எல்லாம் படிக்கலாம். எல்லாம் படிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து அரசியல் அமாவாசையும் யூடியூப் அமாவாசையும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் புதிய மாற்றத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத சிந்திக்கலாம். அதாவது பேய்க்கும் சண்டை கேள்விப்பட்டிருக்கோம். பேய்க்கும் நட்பு ஏற்பட்டால் ஒருவேளை 2 பேரும் உள்ளே சந்திச்சுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ணே உன்னை உள்ளே வச்சு பார்க்குறதானே ஆசைப்பட்டேன், ஆனால் உள்ளே வந்து பார்ப்போன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சவுக்கு சங்கர் சொல்ல. என் வீட்டெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு நான் உள்ளே ஃபோன் யூஸ் பண்ணுறேன், உள்ளே பைனாப்பிள் கேசரி சாப்பிட்றேன்னு சொல்லி வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தியாடா அப்படின்னு கேட்க சவுக்கு சங்கர் அண்ணே என்னண்ணே அண்ணன் தம்பிக்குள்ளே இதில் நான் உங்கள் வீட்டு சும்மா தானே போட்டோ பிடிச்சி போட்டேன், அண்ணன் வீடு எவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குன்னு காட்டுறக்காக போட்டேன், அதை தப்பாக பரப்பிட்டாங்க என்ன பயலுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே காம்ப்ரமைஸில் போட்டு சவுக்கு சங்கர் தன் இருக்கிற இடத்துல இந்த சொல்லுவாங்களா கழுவுற மீன் நழுவுற மீன், அது மாதிரி நழுவக்கூடிய மீன். அது நான் ஏற்கனவே சொல்ல சவுக்கு சங்கரனுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் 10 நாட்களில் ஒரு குண்டர் சட்டம் விசாரிக்கப்பட்டு ரத்து செய்யப்படுது. குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுங்கிற மாட்டுக்கிறது இல்லை, ஆனால் அது 10 நாட்கள் ரத்து செய்யப்படுதுன்னா அது சவுக்கு சங்கரால் மட்டும்தான் முடியும். சவுக்கு சங்கருக்கு எல்லாருடைய என்ன சொல்கிறது கருட பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருட பார்வை மேலேருந்து இருக்கான். எந்த மேலேருந்து? அந்த மேலேருந்து. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி